எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 155வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 154 நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இதுல கலந்திருக்கிறாங்க. பல கோடிக்கணக்கான பேர் இதை பார்த்திருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் இதில் பங்கு கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இன்று நம்ம பேச இருக்கிற தலைப்பு இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு எப்படி சாதகங்கள், என்னென்ன பாதகங்கள், எப்படி வெற்றி பெற எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், இதை குறித்து தான் நம்ம பேசுறோம். பேசுற எல்லோருமே உங்க பெயரை அதுல பதிவிட்டீங்கன்னா, உங்களை பேசுறதுக்கு அழைக்கிற பொழுது உங்க பெயர் சொல்லி அழைப்பதற்கு எனக்கு வசதியா இருக்கு. இல்லைன்னா சும்மா ஒரு நம்பர் வருது, அது ஏதோ அந்த EE7DD அந்த மாதிரிலாம் வரையில பேர் சொல்லி கூப்பிட முடியறது இல்லை. அதனால உங்க பெயர் நீங்க அதுல டைப் பண்ணிட்டீங்கன்னா இதுல வரும் உங்க பேர் சொல்லி நம்ம கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். அடுத்து இதுல யாரெல்லாம் பேசுறீங்களோ நீங்க ஒவ்வொருவர் பேசுறதும் தனித்தனியா நம்ம எடிட் பண்ணி கொடுப்போம். அதை உங்க சமூக வலைதளங்கள்ல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். உங்க நண்பர்கள்ட்ட, நம்ம கட்சிக்காரங்க கிட்ட, உங்க உறவினர்கள்ட்ட எல்லோருக்குமே நீங்க அதை பகிர்ந்து கொள்ளலாம். அதுல அவர்களுக்கும் ஆர்வமா இருக்கிறவங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல நம்மோடு அவர்களை கலந்து கொள்ள சொல்லலாம். இது இப்போ என்னோட ஃபேஸ்புக்ல லைவ் போயிட்டு இருக்கோம், யூடியூப்ல லைவ் போயிட்டு இருக்கோம், ட்விட்டர்ல லைவ் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுல எல்லாமே நீங்க பேசுறது வரும். அடுத்து நாங்க தனியா உதவியாளர் தொடர்பு கொண்டீங்கன்னா யார் பேசுறாங்களோ எல்லாரோடையும் தனித்தனியா அவங்கவுங்க போர்ஷனை எடிட் பண்ணி அனுப்புறோம் அவங்களுக்கு. நீங்க அதை உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்கள் தான். ஒன்று, சமீபத்தில் இந்த பொங்கல் பரிசு கொடுத்ததுல திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுல கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க. ஆனா அதை சரியான முறையில இபிஎஸும் ஓபிஎஸும் அதை வெளிக்கொண்டு வரல. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில தான், இந்த ஜூம் நிகழ்ச்சியில தான் ஜனவரி 5ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12ஆம் தேதி போன்ற காலங்களில் நம்ம அதை பத்தின கருத்துக்களை நம்மோடு பேசிய அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதை நம்ம விவாதிச்சோம். அதை எல்லோருமே பார்க்கிறாங்க. எல்லா பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் பார்க்கிறாங்க. அதை திருப்பி நான் சில தொலைக்காட்சிகள்லயே அதை பற்றி பேசினேன். அதற்கு பிறகுதான் அந்த செய்தி எல்லோரையும் சென்று அடைந்தது. அதுல ஒரு மிகப்பெரிய தவறை, கெட்ட பெயரை வாங்கியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த அரியலூர்ல அந்த லாவண்யா என்கிற அந்த மாணவி விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப அதுல சட்டம் ஒழுங்கோ மற்ற பிரச்சனைகளோ எதுவும் இல்லை. ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல ஒரு மாணவி தற்கொலை செய்து கொள்கிறார். அது எந்த காரணமாக வேணாலும் இருக்கலாம். தவறு ஸ்கூல் மேல இருக்கலாம், அல்லது பேரண்ட்ஸ் மேல இருக்கலாம். நம்ம அதை காவல்துறையை விசாரிக்க சொல்லி அந்த விசாரணையுடைய அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவு போறோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை தங்களது மதவாத அரசியலுக்கு பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம பேசாம இருக்கிறதா நமக்கு நல்லது. ஏன்னா அது அந்த மதவாத சாயம் அதிமுக கட்சிக்கு வரக்கூடாது. ஆனா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப அவர் மறைமுகமா என்ன சொல்றாரு? அந்த பெற்றோர்கள் அதற்கு காரணம் இல்லை, குடும்பத்தை சார்ந்தவர்கள் காரணம் இல்லை, அப்ப அந்த பள்ளி தான் காரணம் என்கிற குற்றச்சாட்டை சொல்றாரு. இதைத்தானே பிஜேபி சொல்லுது. இதுக்கு பேசாம அவர் பிஜேபியிலேயே போய் சேர்ந்துடலாமே. நமக்கு எதற்காக இந்த மதவாத அரசியல்? இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நடைபெற இருக்கிற இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது இதுல தலைமை யார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்புகள்லாம் கிடையாது. அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் போட்டியிடுகிற பொழுது இரட்டலை சின்னம், அந்த பகுதியில் போட்டியிடுகிறவர்களது பலம், அவர்களது பண வசதிகள், பெரும்பாலும் சமுதாயம், ஜாதி, பணபலம், இதுதான் பிரதானமா இருக்கும். கூட கொஞ்சம் அந்த கட்சியை சார்ந்தவர்களோ அந்த பகுதியில் ஒரு அறிமுகங்களோடு இருக்கிற பொழுது இருக்கலாம். ஆனால் பலகீனம் என்பது ஓபிஎஸ் இபிஎஸ் அவருடைய செயல்பாடுகள். அதிமுகவில் எல்லோரும் விரும்புவது ஒற்றை தலைமை வேண்டும். அடுத்து அது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். சாதிய மதவாத அரசியலுக்கு நம்ம அப்பாற்பட்டு இருக்கணும். அடுத்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியாக நாம் இருக்கணும். அதை இவர்கள் முடிவெடுப்பதற்கு தயங்குறாங்க, பயப்படுறாங்க. எதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் பேசினது
அதாவது ரோசமுள்ள எந்த அதிமுக காரனும் ஏத்துக்க மாட்டோம். அதாவது நீங்கள் ஆண்மை உள்ளவர்களாக இருந்தால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, ஆண்மை அற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே கருத்தை தான் இதற்கு முன்பு திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னார். இது வந்து முதல் முறை அல்ல. அடுத்து அவர் பேசுற பொழுது அதே மேடையில திரு அண்ணாமலை இருந்தார். அதனால வந்து வாய் தவறி வந்து விட்டதாகவோ அல்லது தெரியாம சொல்லிட்ட விஷயமும் அல்ல. பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு திமுகவுக்கு மாற்று பாரதிய ஜனதா கட்சி தான். திராவிடம் இந்துத்துவா என்கிற அரசியலை கையெடுத்து அவர்கள் முன்னெடுக்க நினைக்கிறார்கள். அந்த வகையில தனித்து போட்டியிடுவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது புரியாமல், அதை உணராமல் இபிஎஸும் ஓபிஎஸும் இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவங்க பினாமிக, இவங்களுக்கு இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ், இவர்கள் மீது இருக்கிற லஞ்ச ஊழல் வழக்குகள், இதுல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த பிஜேபி கூட்டணியில இருக்காங்களே ஒழிய, அந்த பிஜேபி கூட்டணி இல்லை அப்படின்னாலே சிறுபான்மையினருக்கு நம்ம மீது கோபம் இருக்காது. அப்ப அந்த சிறுபான்மையினர் வாக்கு அந்தந்த பகுதிகளில் நமக்கு வந்து வந்துடும். இப்ப பார்த்தீங்கன்னா இவங்களோட கூட்டணி இருக்கிறதுனால நமக்கு 2 இடத்துல பாதிப்பு. ஒண்ணு, சிறுபான்மையினர் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் கூட்டணி என்கிற வகையில அந்த வாக்குகள் நமக்கு வந்து வராது. பிஜேபி காரங்களும் பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறக்கூடாதுன்னு தான் வந்து நினைப்பாங்க. அவர்கள் வெற்றி பெறணும்னு தான் வந்து நினைப்பாங்க. அப்ப அவர்களோடு நம்ம கூட்டணி வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதற்கு வெற்றியோ தோல்வியோ அதிமுக தனித்து போட்டியிடுகிற பொழுது அதிக வெற்றி வாய்ப்புகளை நாம் பெற முடியும். சென்ற 5 ஆண்டு காலத்துல கட்சி பணம், கட்சி நிதி என்று தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சுகாதார விஜயபாஸ்கர் இவர்களெல்லாம் வந்து லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப யாரையும் கிளை அளவுல இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகிற அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய பண சுமையை, ஏன்னா அவங்க யாரும் பெருசா இந்த 5 ஆண்டு காலத்துல வந்து அவர்கள் பலன் அடையல, பெரிய அளவுல பொருளாதார வளம் அவர்கள் வந்து அடையல. அதனால இந்த அமைச்சர்கள் கீழே வரைக்கும் எல்லோருக்கும் அந்தந்த பகுதிகளுக்கு ஒரு 10 லட்சம் அந்த வார்டுக்கு அவங்க கொடுத்து செலவு செய்ய சொன்னா, நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் இருந்தால், மதவாதத்திற்கும் சாதியத்திற்கும் நம்ம துணை போகாமல் இருந்தால் அதிகபட்ச வெற்றியை நம்ம பெற முடியும். நம்மை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர்கள் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அவர்கள் வெற்றிக்கு நாம் என்ன பணி உதவிகரமாக இருக்க முடியுமோ அதை வந்து நம்ம செய்வோம். நீங்க எல்லோருமே அந்தந்த பகுதிகளில் என்ன ஒரு ஒட்டுமொத்தமா கட்சியுடைய நிலவரங்கள் என்ன, நாம் என்ன நிலைப்பாடு எடுக்கணும், நம்ம எப்படி செயல்படணும், அந்தந்த பகுதிகளில் இருக்கிற நிலவரங்கள் என்ன, இதை உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். எல்லாம் பேசியாச்சு இல்ல. இன்னும் இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசணும்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப நம்ம கரெக்டா 11 மணி ஆரம்பிச்சோம், 12:30 மணி, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இது லைவ் போயிட்டு இருக்குது. இப்ப பேச முடியாத பாலாஜி, நீங்க போன முறையும் பேசிட்டீங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த புதுசா வர்றவங்களுக்கு தான் நம்ம அந்த வாய்ப்புகள் கொடுக்குறோம். புதுசா யாரு கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் கொடுக்குறோம். அவங்க தொடர்புகளை ஏற்படுத்துறதுல நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய சிரமங்கள் இருக்குது. அவங்களுக்கு அது தெரியாது, முதல் முறை. அதனால அந்த கனெக்ட் பண்றதுல சில சிரமங்கள் இருக்கும், கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேசுறதுல சிரமங்கள் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட நம்ம அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள கனெக்ட் பண்ணி பேச வச்சு அவங்க கருத்தை நம்ம வந்து பதிவு செய்யறோம். அதுதான் தொண்டர்களின் உண்மையான குரலாக. ஒரு தொண்டர்கள் கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பானுங்கிறது ஞாயிற்றுக்கிழமையே காலையில 11 மணிக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலையில 5:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கு. உங்க நண்பர்கள் எல்லோரையும் இதுல வந்து ஒருங்கிணைச்சு அரவணைச்சு இதுல வந்து கொண்டு வாங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் கலந்து கொள்ளுகிற அந்த எண்ணிக்கை மிக அதிகமாக கூடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு 70 பேர் பேசணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல நம்மால இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சது 23 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சது. என்னோட சேர்த்து 24 பேர் வந்து நம்ம பேசி இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி வருகிற புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு இருக்குது. இன்னைக்கு வாய்ப்பை விட்டு போனவங்க அடுத்த நிகழ்ச்சியில பேசலாம். ஒரே வேண்டுகோள் என்னன்னா, நீங்க அந்த உங்க பெயரை பதிவிட்டீங்கன்னா நான் பேர் சொல்லி கூப்பிடலாம். உங்க பெயரை பதிவிடணும். அடுத்து அந்த பேசுற சிக்னல் கிடைக்கிறதுக்கு வாட்ஸ்அப் எங்க டவுன்லோட் ஆகும் பாருங்க. வாட்ஸ்அப்ல வீடியோ டவுன்லோட் ஆகிற இடத்துல நின்னீங்கன்னா இது வந்துடும். உங்க பேரை கனெக்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் டவுன்லோட் ஆகிற இடத்துல இருந்து இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அன்மியூட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். உங்க பேர் சொல்லி கூப்பிடுற பொழுது அந்த அன்மியூட் அதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அழகா பேசலாம். நீங்க என்ன உங்க மனசுல நினைக்கிறீங்களோ அதை நீங்க அந்த கருத்துக்களை சொல்லலாம். இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட உங்க அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கம்.
இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.